வார்த்தைகள் இருக்குல்ல, கெட்டதாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, யாரானும் உன்னை எதிர்த்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அதை எப்படி டீல் பண்றதுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடும். அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட முந்தானத்தை கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அருணாச்சல பிரதேசத்தில் வாழ் பழங்குடி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிட்டு போறேன். உள்ளுணர்வு இருந்தா கிராஸ் பண்ணிக்கோ, ஆசீர்வாதம் இருந்தால் புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லைன்னா லேட் ஆகட்டும், என்னைக்காவது புரியட்டும், விதை போட்டுட்டு போறேன். ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து, அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து சொல்லக்கூடிய ஆக பெரிய வசை அந்த பழங்குடியினரிடத்தில், ஆக பெரிய வசை. அந்த வசை காதல விழுந்துருச்சுன்னா யார் அந்த வார்த்தையை சொல்லுவார்களோ அவர்களை கொலை செய்யக்கூட அந்த பழங்குடிகள் துணிவார்களாம். நமக்கு அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம அம்மாவை பத்தி யாராவது சொன்னா நமக்கு அப்படி கோபம் வரும். பெண்கள் நம்ம யாராயினும் சொன்னால் நமக்கு அப்படி கோபம் வரும். அந்த பழங்குடியினுடைய வசை என்ன தெரியுமா? போடா, அம்மாட்ட பொய் சொல்றவன் தானடா நீ. இதாங்க ஆக பெரிய வசை. நானா என் அம்மாவிடத்தில் பொய் சொல்வேனா? அப்படி எப்படி உன்னால் சொல்ல முடியும் என்று அவர்கள் கொலை செய்ய கூட போவார்களாம். அப்ப நினைச்சு பாருங்க, அவர்களுடைய வாழ்வியல் எவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது. பொய் சொல்லுவது, பெற்ற தாயிடம் பொய் சொல்லுவது எவ்வளவு பெரிய கேடு என்று ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். சரி, உன்னை எதிர்த்து யாரேனும் கெட்ட வார்த்தைகள் சொல்லுகிறார்களா? டீச்சர் சொல்ற ஆக கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? as a டீச்சர் நான் சொல்றேன், நீலாம் இது போதுங்க, சொல்லவே வேணாம். ஆசிரியர்களிடத்தில் சொல்லுகிறேன், கோபமாக இருக்கின்ற பொழுது 3 விஷயங்களை செய்யாதீர்கள். திட்டாதீங்க, பாடம் நடத்தாதீங்க, பேப்பர் திருத்தாதீங்க. திட்டக்கூடாதுங்க, அடிக்கக்கூடாது, அது தெரியும், நம்ம இப்ப அடிக்கிறது இல்லை. திட்டாதீங்க, பாடம் நடத்தாதீங்க, பேப்பர் திருத்தாதீங்க. இந்த 3 விஷயத்தையும் பண்ணலன்னா சரி, ஆசிரியர்களோ யாரோ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களோ நம்மளை ஒரு திட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்படி சொல்லிட்டாங்க, நீலாம் ஓ வாயை மட்டும் பார்த்து வச்சுக்கோ, அந்த எந்த வாய் சொல்லுதோ அந்த வாயை பார்த்து வச்சுக்கோ. இந்த காலேஜ் ஸ்கூல் காம்பவுண்டை விட்டு வெளியில போவல ஒரு நாள், அந்த வினாடிக்கு முன்னால் அந்த வாயில் இருந்து ஒரு பாராட்டுரையை வாங்கிட்டு போ. அவ்வளவுதான். உன்னால் முடியும், உன்னால் முடியும், என்னால் முடிந்தது, உன்னால் முடியும். என் டீச்சர் ஒருத்தங்க என்ன அப்படிதான் இப்ப பார்த்தாலும் திடீர் சுல்தானா பேசாத அப்படிம்பாங்க. பேசுறதுக்கே பிறந்தவன் நான், என்ன பார்த்து பேசாதன்னு ஏன் சொல்றேன்? சொல்ல மாட்டேன், இங்க நினைப்பேன், அவ்வளவு புத்திசாலி நான், இங்க நினைப்பேன், சொல்ல மாட்டேன். நீ பேசுற கேட்கறனா? நான் பேசுனா நீ ஏன் கேட்கற? இங்க வரும். ஆனா சொன்னதில்லை. அந்த டீச்சர் ஒரு வாட்டி ரொம்ப, நான் அதை பத்திரிக்கையில் கூட எழுதியிருக்கேன், ரொம்ப கஷ்டம். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கறத செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தேன். நான் நல்லா ஓடுவேன் ஓட்டப்பந்தயத்தில். நான் ஓடி முன்னால் நிற்கிறேன், என் கையை தட்டி விட்டு 2வது வந்தவங்களை கை பிடிச்சிட்டாங்க. மீங்கிற நான், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்போ. யூ நோ த மீனிங் ஆஃப் மீ? கெட் லாஸ்ட். மேம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மேம் அப்படிங்கிறேன். யூ நெவர் ஹேவ் பீன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், யூ ஆர் செகண்ட், கோ அப்படின்னாங்க. அவங்க வாயவே பார்த்தேன், அவ்வளோதாங்க. நான் பார்த்துக்கிட்ட தான் அவங்க வாயை. என்ன இதில் தானே நீ எனக்கு கொடுக்க மாட்டேன், என் ப்ரைஸை எனக்கு கொடுக்காத உன்னை நான் எப்படி என்ன பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறது? அழகாக வேற இருப்பாங்கங்க, கோச்சிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒரு வெளியில் போய் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேங்க ஸ்டேட் லெவலில். நேராக போய் பிரின்சிபல் கிட்ட கொடுத்து சொன்னேன், நான் எப்போ வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன், எங்கள் அம்மா தான் எல்லாம் கொஞ்சி அதை வாங்குவாங்க டீச்சர்ஸை விட, அது அம்மாட்ட தான் காட்டுவேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த வாட்டி நேராக ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்கூலில் கொண்டு வந்து காட்டினேன். ஓ ஏ பர்வீன், வாட் யூ டூ இஸ் ஆஃப்டர் த அசம்பிளி யூ கீப் திஸ் கப் ஹியர் இட் செல்ஃப் அப்படின்னு அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஸ்டேட் லெவலில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல வாங்கி வச்சுக்கோங்க,
ஆனால் அசம்பிளியில் அந்த டீச்சர் கையால் தான் வாங்குவேன்ட்ட. புரியுதா? ஜெயிக்கிறது தெரியுதா எப்படின்னு? இப்படிதான் ஜெயிக்கணும். அவங்க உடனே சொல்லணும், அந்த மிஸ் தான் உனக்கு அவ்வளோ பிடிக்குமான்னு. இந்த ப்ரைஸ் வாங்குறதுக்கு காரணமாக இருந்ததே அந்த மிஸ் தான். அதனால அவங்க கிட்ட தான் நான் இதை வாங்கணும்னு சொன்னேன். அது சத்தியம்தான். அது இல்லைன்னா இந்த தூண்டுதல் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன். போய் வந்துட்டு அவங்க படியேறும்போது மனசு சொல்லிச்சுடா, அம்மா வாங்க வாங்க, எங்க முதுகுல தட்டுங்க. பர்வீன், ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. எந்த வாய்? எந்த வாய்? எந்த வாய்? You cannot be the first, you always second, get lost. இப்படி பண்ண வாய் தானே. என்ன சொல்லுச்சு? I am really very proud of you பர்வீன். அப்போ ஜெயிச்சேன். மனிதர்களை ஜெயிப்பது வெறுப்பினால் அல்ல, நம்முடைய வெற்றியினால் தான் அவர்களை ஜெயிக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மனதை காயப்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஜெயிப்பு என்பது இல்லை. என் குழந்தைகளே, சிகரம் தொடுவதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். அதை தொடாமல் இந்த வளாகத்தையோ நம்முடைய வாழ்க்கையோ விட்டு வெளியேற மாட்டோம். அந்த சிகரத்தை தொட வேண்டும். நீங்கள் அந்த சிகரத்தை தொடக்கூடிய அந்த வினாடியில் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும், மீண்டும் நானும் நீயும் உறவாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலும் நிகழ வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.